ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வேர்க்கடலை தக்காளி சட்னி தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வாங்க இந்த சட்னி எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். இது செய்யறதுக்கு நான் ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுட்டேன். கடாய் சூடானதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டு நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். தீயக்கூடாது. அந்த கடுகு நல்லா வெடிக்கும்போது நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போது அதே கடாயில் ஒரு 4 காஞ்ச மிளகா, ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இதுவும் நல்லா வறுபட்டுடுச்சு. இதையும் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சூடு ஆறுனதும் நம்ம அரைச்சிக்கலாம். இந்த சட்னி இட்லி தோசைக்கு மட்டும் இல்லை, கோதுமை தோசைக்கு கூட சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதே கடாயில் நான் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடானதும் ஒரு சின்ன சைஸுன்றதுனால ஒரு 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து கொஞ்சம் உப்பு, சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். உப்பு சேர்க்கறதுனால சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ நான் சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நான் நல்லா வதக்கிட்டேன். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. சூடு ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம மிக்ஸி ஜாரில் கடுகு, வெந்தயம், அப்புறம் காஞ்ச மிளகா, சீரகம்லாம் போட்டு வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அது நல்லா சூடு ஆறிடுச்சு. அது கூடயே நம்ம வறுத்த வேர்க்கடலை ஒரு கைப்பிடி அளவு சேர்த்து ஒரு ஓட்டு ஓட்டி நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது வதக்கி வச்ச தக்காளியும் ஆறிடுச்சு. இப்போ இந்த மிக்ஸி ஜார்லேயே நம்ம வதக்கி வச்ச தக்காளியும் போட்டு தண்ணி நான் எதுவுமே சேர்க்காமல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்த சட்னியை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு மிக்ஸி ஜார்லேயே நான் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து மிக்ஸி ஜாரை நல்லா கழுவி அந்த சட்னிலேயே நான் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது அப்படியே இருக்கட்டும். நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். நான் ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்ச உடனே நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டு ஒரு காஞ்ச மிளகாவையும் நான் கட் பண்ணி போட்டுட்டேன். ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கி வந்ததும் நம்ம இந்த சட்னியில் இந்த தாளிப்பை கொட்டினோன்னா சூப்பரான வித்தியாசமான வேர்க்கடலை தக்காளி சட்னி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இடிச்ச மிளகு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.